இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் பார்க்கலாமா? ஓகே. நைவினை நணுகேல், நைவினை நணுகேல் அப்படின்னா மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாதே, எந்த செயலையும் நாடாதே அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகே. இப்போது சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சிவன்ன்றது நம்ம எல்லோரும் கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பொருள், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பொருள் கிடையாது. இட் இஸ் நாட் எ மெட்டீரியல் திங். அதற்கு எல்லை கிடையாது. எல்லையே இல்லாமல் பறந்து விரிந்திருக்கிறது தான் சிவம். கைலாயம்னா சிவபெருமான் தங்கியிருக்கிற இடம்னு நம்ம சொல்லுவோம். அதையே சிவனாக கருதி வணங்குகின்றோம். அதுபோல் திருவண்ணாமலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் முன்னாடி அது தோன்றியது அப்படின்னு யாருமே அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த மலையே அண்ணாமலையாக, சிவனாக மக்கள் வணங்குகிறார்கள். இப்போது ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. நீர் பெரியவரா, நான் பெரியவனா அப்படின்ட்டு. அதில் முடிவு கிடைக்காததுனால ரெண்டு பேரும் சிவன்கிட்ட போகிறாங்க. சிவன்கிட்ட போய் நாங்கள் ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஜோதி பிழம்பா வடிவெடுத்து உருவெடுத்து நிற்பேன். நீங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் என்னுடைய பாதங்களை போய் பார்த்துட்டு வரணும். இன்னொருத்தர் என்னுடைய தலைமுடி எங்கே இருக்குது, சிரசு, அதை பார்த்துட்டு வரணும். யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் உயர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவர். உடனே விஷ்ணு என்ன பண்ணார், வராக அவதாரம் எடுத்தார். பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டு கீழே போனார். ஏன் அப்படின்னா சிவபெருமான் ஜோதி பிழம்பா அடியும் முடியும் தெரியாத அளவுக்கு வானளாக உயர்ந்து நிற்கிறார். அந்த அடியை பார்க்குறதுக்காக, பாதத்தை பார்க்குறதுக்கு விஷ்ணு பகவான் கீழே போயிட்டார் பூமிக்கு அடியில். பிரம்மா என்ன செய்தார், அன்னப்பறவையாக வேடமிட்டு மேலே உயர பறக்கிறாரு. எவ்வளவு பறந்தோம் சிவனுடைய முடியை காண முடியவில்லை. அதுக்கு மேலே பறக்கிறதுக்கு சக்தி இல்லை பிரம்மாவுக்கு. ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யலான்னு அவர் யோசனை பண்ணும்போது மேலேருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்து வந்துக்கிட்டு இருக்கு, கீழே விழறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு ஒரு குறுக்கு புத்தி தோன்றுகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, தாழம்பூவே, நீ எனக்காக ஒரு உபகாரம் செய்யணும். நான் சிவபெருமானுடைய தலையை பார்த்து விட்டேன் என்று கீழே போய் சிவன்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்றாரு. முதல்ல தயங்கிய தாழம்பூ சரின்னு ஒத்துக்குச்சு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டு போகிறாரு போயிட்டே இருக்கிறாரு. அடியை பார்க்கவே முடியல. அவரால் பாதத்தை பார்க்க முடியல, தரிசனம் பண்ண முடியல. அப்புறம் என்னால் முடியலன்னு சொல்லி மேலே வந்துடுறாரு தோல்வியை ஒப்புத்துக்கிட்டு. இங்கே கீழே ஏற்கனவே பிரம்மா சேர்ந்துட்டு தாழம்பு சிவன்கிட்ட, பிரம்மா உங்களுடைய முடியை தரிசித்து விட்டார் அப்படின்னு பொய் சொல்லுது. சிவனுக்கு தெரியாதா பொய் சொல்கிறாங்களா மெய் சொல்கிறாங்களான்னு? விஷ்ணு என்னால் உங்களுடைய திருவடியை காணவே முடியலை, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம்தான் சிவபெருமான் சொல்கிறாரு, சிவன் முடியை பார்த்துட்டேன்னு சொல்லி தாழம்பூ சொன்னது பொய். என்னுடைய முடியை உங்களால் பார்க்க முடியாது. பொய் சொன்னதுனால தாழம்பூவுக்கு இனிமேல் இந்த பூ உலகத்தில் எந்த கோயில்லையும் இறைவனுக்கு தாழம்பூ சமர்ப்பிக்கப்படக்கூடாது, அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிடுறாரு, கட்டளை இட்டுடுறாரு. தாழம்பூ வருத்தத்தோடு போயிடுது. அதே போல் பொய் சொல்ல தூண்டிய பிரம்மாவுக்கு இந்த பூமியில் எங்கேயுமே தனி கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு.
எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானில் புஷ்கர் அப்படின்ற ஒரு இடத்துல, ஆஜ்மீர் பக்கத்தில், அங்கே தான் பிரம்மாவுக்கு தனி கோயில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. விஷ்ணு வந்து ஒத்துக்கிட்டார், என்னால் திருப்பாதத்தை தரிசனம் பண்ண முடியலன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டார். இது ஒரு புராண கதை. இதில் தெய்வமே ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு படிப்பினை நமக்கு. அந்த பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு பூலோகத்தில் எங்கேயுமே கோயில் இல்லாமல் போகணும்னு சொல்லி சிவன் வந்து ஆணையிட்டுடுறாரு. இதுதான் இந்த புராண கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை. கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. அப்புறம் தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்களின், உலக மக்களின் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.